இன்னைக்கு 50,000 அண்ணாதிமுக தொண்டை ஏங்க அவர் சேர்த்தே ஆகணுங்க. அம்மாவால் கண்டெடுக்கப்பட்டவர். இப்படி எவனும் போராடவே இல்லையே. வந்திருக்கணுமா இல்லையா? இத செங்கோட்டையனும் இழந்தார். ஓபிஎஸும் இழந்தார். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப எடப்பாடி 2500 பொதுக்குழு உறுப்பினர்களால் தூக்கி எறியப்பட்டவர் தான் ஓபிஎஸ். அவர் நான் எப்படிங்க சேர்த்துக்கிறது? எந்த பதிலும் கேட்க முடியலையே. எதையுமே நம்ம நியாயப்படுத்த முடியலையே. ஏன் முடிவில்ல அப்ப சொல்றாரு. அதிமுக பொதுக்குழுங்கிற வானகத்தில் நடந்துட்டு இருக்கும்போது பாட்டில் வீசப்பட்டதுங்கிறார். பாட்டில் வீசினா கோபம் இருக்கே சேர்ந்துக்குவான், அடிச்சுக்குவா சேர்ந்துக்குவான். இப்போ ஓபிஎஸ் இவர் என்ன சொல்றாரு? டிடிவி ஓபிஎஸ் போல சொல்லியே என்னுடைய அண்ணன் எடப்பாடிட்டார், முடிஞ்சு போச்சு. அங்கெல்லாம் அம்மாவுடைய பிள்ளைங்க. அம்மா இவர் 10 வருஷம் ஆளே காணும், அது வேறு விஷயம். டிடிவி 10 ஆண்டு காலம் அரசியலே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள்லாம் அம்மா பிள்ளைங்க, நாங்கள்லாம் ஒன்றிணைச்சிட்டோம், எங்களுக்கு ஆட்சி வரணும். இப்படி உங்களால் சொல்ல முடியலையே. ஏன்? அதிமுக தொண்டன் உங்களிடம் இல்லை. ஓபிஎஸ்கிட்ட அதிமுக தொண்டன் இல்லை. நீங்கள் காரணம் டிடிவிட்ட 20 தொகுதியில் அந்த முக்குளத்தோர் வாக்குகளை பிரித்து, அதிமுகவில் உள்ள முக்குளத்தோர் வாக்குகளை பிரித்து ஒரு 20 சீட்டு அதிமுக தோத்து போனதுக்கு இதுதான் காரணம். ரெக்கார்ட் ஆகி போச்சு மோடி வரைக்கும். ரெக்கார்டு இருக்கு. ஆனால் ஓபிஎஸ்கிட்ட எந்த ரெக்கார்டு இல்லை. என்ன ரெக்கார்டு இருக்கு? கடப்பாறை ரெக்கார்டு இருக்கு. நீங்கள் சொந்த கட்சி ஆஃபீஸை கடப்பாறையோடு போட்டு உடைக்கலாமா? இல்லை கடப்பாறை உடைச்சி ஆஃபீஸை பிடிச்சிட்டு அதிமுக பின்னாடி வந்துருமா? எப்படி? குறைந்தபட்ச யோசனை வேண்டாம். அதிமுக அலுவலகத்தை பிடிச்சி உள்ளே போய் உட்கார்ந்தா அங்கே இருக்கிற ஒரு கோடி தொண்டன் அப்படி வந்துடுவாங்க பின்னாடி. தொண்டனுடைய இதயத்தை கைப்பற்றுங்கயா. அம்மா ஆட்சி நான் தானே கொடுக்க போகிறேன், எம்ஜிஆர் ஆட்சி நான் தான் கொடுக்க போகிறேன். பாஜகவை எதிர்ப்பேன், உயிருள்ள வரை பாஜகவை எதிர்ப்பேன். இங்கே புரட்சி தலைவி ஆட்சி நடந்தே தீரும். இப்படி சொல்லலையே. பாஜக ஆட்சியில் நீங்கள் கொண்டு வந்தீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு முன்னாடி இருப்பான்? நீங்கள் குருமூர்த்தியினுடைய பினாமின்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. குருமூர்த்தியினுடைய பினாமி தெரிஞ்சு போச்சு. இப்போ குருமூர்த்தியோ கையை விட்டார். அமித்ஷாவே உங்களை பார்க்கல. நீங்கள் யாரை போய் தொங்க வேண்டியதாக இருக்குது? நைனா ராகேந்திரன் போய் தொங்க வேண்டியது. என்னை எப்படியாவது அமித்ஷா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு, மோடிட்ட என்னை சேர்த்து விடு. மோடியும் அமித்ஷாவும் யாரை சேர்த்துறாங்க? டிடிவி சேர்த்துறாங்க. எடப்பாடி சேர்த்துக்க, வேலை முடிஞ்சு. நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும். அப்போ இவர்களெல்லாம் தேவை அப்படின்னு டெல்லியிலேருந்து உத்தரவு வருகிறது. எடப்பாடி ஒன்றுமே சொல்ல சேர்த்துக்கிட்டார். ஆனால் உங்களுக்கு வழியே இல்லை, உத்தரவே வரலையே, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே.